நிறைய பேரோட ஃபேவரட்டா இருக்கிற லிவ் மார்கன், பேஜ், சார்லட் ஃபிளேர் இவங்க எல்லாம் பெரிய பெரிய பிரச்சனை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காங்கன்னு உங்கள யாருக்கெல்லாம் தெரியும்? என்னதான் பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் ரியல் லைஃப்ல இப்படி இல்லாம பண்ணுவாங்கன்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு இவங்களோட ஸ்டோரி எல்லாம் நாரி போய் கிடக்குது. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. கடைசியா பார்க்க போற ரெஸ்லரோட ஸ்டோரியை கேட்டா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. வாங்க முதல்ல யாருன்னு பாத்துடலாம். பேஜ் உங்க எல்லாருக்கும் WWE ஓட ஃபார்மர் ரெஸ்லர் பேஜா தெரியும். இவங்க என்னடா பண்ணாங்கன்னு கேக்குறீங்களா? 2017 ஆர்லாண்டோ சர்வதேச விமான நிலையம்ல பேஜ் அவங்களோட எக்ஸ் ஃபியான்சே அல்பர்டோ டெல் ரியோவும் இருக்கவங்க எல்லாம் ஷாக் ஆகுற மாதிரி ஒரு பயங்கரமான சண்டை போட்டிருக்காங்க. சுத்தி இருக்கவங்க எல்லாம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சதும் அங்க இருந்த ஏர்போர்ட் போலீஸ் அவங்க 2 பேரையும் கைது பண்ணி விசாரணை பண்ணாங்க. விசாரணையில பேஜ் இது ஃபேமிலி பிரச்சனைன்னு தான் உணர்ச்சி வசப்பட்டுட்டதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் பேஜ் WWE இருந்து கொஞ்சமா விலகி கடைசியில AEW போய் சேர்ந்துட்டாங்க. இருந்தாலும் இப்போ வரைக்கும் பேஜோட அந்த ஏர்போர்ட் வீடியோ அவங்களோட லைஃப்க்கு பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்கு. அவங்க 2 பேரும் சண்டை போட்டதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? ஒருவேளை இவரா இருப்பாரோ? எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா பார்க்க போறது நம்ம குயின் சார்லட் ஃபிளேர். இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேக்குறீங்களா? உங்களுக்கே தெரியும், நம்ம அக்கா ட்ரெஸ் மாத்துற மாதிரி அடிக்கடி பாய் ஃப்ரெண்ட மாத்துவாங்க. இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. அதுல ஒருத்தனுக்கும் நம்ம ரிக் ஃபிளேருக்கும் பயங்கரமான சண்டை வந்திருக்கு. அந்த சண்டையை தடுக்க போனப்போ போலீஸ் வந்திருக்காங்க. போலீஸ் 3 பேரையும் கைது பண்ண போனப்போ சார்லட் அந்த போலீஸ் அடிச்சு கைது செய்ய மறுத்திருக்காங்க. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போய் விசாரிச்சதும் அவங்க கைது செய்ய மறுத்ததை ஒத்துக்கிட்டு 45 நாள் போலீஸோட மேற்பார்வையில நன்னடத்தையை பெற்று ரிலீஸ் ஆனாங்க. இவங்க ஒரு கோலாரான ஃபேமிலிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா இந்த நிகழ்வு இருந்துச்சு. அடுத்ததா பார்க்க போறது நம்ம லிவ் மார்கன். 2023 லிவ் மார்கன் பேர்ல ரெஜிஸ்டர் ஆன கார்ல கஞ்சா இருந்தது பிளாரிடா போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. சம்பவம் நடந்தப்போ லிவ் மார்கன் கார்ல இல்ல, அதனால போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணல. இருந்தாலும் கைதான லிவோட ஃப்ரெண்ட் அன்னைக்கு அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்த போட்டோஸ் போஸ்ட் பண்ணதுனால லிவ்க்கும் இதுல சம்பந்தம் இருக்கும்னு சோஷியல் மீடியால போட்டு போலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில ஃபேன்ஸ் எதிர்த்தாங்க, சில ஃபேன்ஸ் அவங்க இன்னசென்ட்னு சப்போர்ட் பண்ணாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க தப்பு பண்ணிருப்பாங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது நம்ம ப்ரீ பெல்லா 2014 ஒரு WWE ஈவென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களும் டேனியல் பிரையனும் ஒரு ஹோட்டல்ல தங்கி இருந்தாங்க. அன்னைக்கு நைட் 2 பேரும் பயங்கரமா கத்தி சண்டை போட்டுக்கிட்டதுனால ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லிருக்காங்க. போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணலனாலும் அவங்களை கூப்பிட்டு போய் விசாரணை பண்ணிருக்காங்க. அதுல ப்ரீ பெல்லா இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லிருக்காங்க. போலீஸ்ல மாட்டிட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொன்னா ஈஸியா வெளியே வந்துடலாம் போலியே. என்ன அருமையான தொழிலா இருக்கியா? நிறைய பேர் இதே டயலாக் தான் யூஸ் பண்றாங்க. சரி வாங்க கடைசியா யாருன்னு பார்க்கலாம். இவங்களோட கதை மத்தவங்களோட மாதிரி இல்ல. இது சோகமான உயிர் பிழைப்பு பத்தின கதை. ஆகஸ்ட் 2020 ஒரு மர்ம நபர் கேபிள் டை அப்புறம் கத்தி எடுத்துக்கிட்டு சோனியாவை பின்தொடர்ந்து அவங்களோட வீட்டுக்கு போய் அவங்கள கடத்த முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க துணிச்சலா அங்கிருந்து தப்பிச்சு கோர்ட்ல ஆதாரத்தோட சாட்சி சொன்னாங்க. ஆனா 3 வருஷம் கழிச்சு 2023 நியூ ஜெர்சி அட்லாண்டிக் நகர விமான நிலையத்துல சட்டப்பூர்வமான அனுமதி இல்லாம துப்பாக்கி எடுத்துட்டு போனதுனால அவங்களை கைது பண்ணாங்க. விசாரணையில அவங்க அந்த மர்ம நபருக்கு பயந்துதான் பாதுகாப்புக்காக வச்சிருந்ததா சொன்னாங்க. அதை கேட்டு ஃபேன்ஸ் ரொம்பவும் பரிதாபப்பட்டாங்க. ஆனா கோர்ட் அவங்களை கைது பண்ணி சில நாளுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க. WWE ஹிஸ்டரியிலேயே இது ஒரு ரேர் கேஸ்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த கேஸ்ல தான் அக்யூஸ்டும் விக்டிமும் ஒரே ஆள். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோனியாக்கு நடந்தது ஃபேரா இல்ல அன்ஃபேரான கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு ஆரக்கிலன் நெட்வொர்க் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை வேற ஒரு தரமான வீடியோல சந்திக்கிறேன்.